friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல chocolate chip cookies எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சூப்பரா அழகா செய்ய போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணிரலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து குக்கீஸ் பண்றதுக்கு நான் வந்து 1/2 கப் நெய் எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். நீங்க வந்து வெண்ணெய் பயன்படுத்துறதா இருந்தா 100 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர். அதை வந்து முன்னாடி எடுத்து வெளிய வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இத வந்து ஒரு பவுல்ல மாத்திரலாம். 1/2 கப் நெய் 100 கிராம் சேர்த்துட்டு இத வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா பீட் பண்ணி வைக்கணும். வெண்ணெய் சேர்த்து பண்றதுனாலும் இதே ஸ்டெப்ஸ் தான். அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல சர்க்கரை அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு சாஃப்டாக வரும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா பீட் பண்ணால் தான் அழகாக சாஃப்டாக வரும். கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். 1/4 கப் மைதா மாவு. இது வந்து 155 கிராம். 1/4 கப் மைதா மாவு. அப்படி இல்லைன்னா 150 கிராம் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். சரியாக வரும். அடுத்தது நம்ம டிஷ்ஷோட ஹீரோ சாக்லேட். நான் இன்னைக்கு வந்து 100 கிராம் டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். அந்த பெரிய பார் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அது வந்து 1/2 கப் வரும். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட தேவையில்லை. கொஞ்சம் இந்த மாதிரி துண்டுகளாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசாக கத்தி வச்சு கட் பண்ணாலே சரியாக வரும். ஒருவேளை நம்ம கட் பண்ணும்போது உருகிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சங்க்ஸாக தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்க சாக்லேட்டையும் உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக தான் நம்ம கலந்து விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ண ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால எல்லாமே சேர்ந்து வந்தாலே போதும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம மாவு பிசைகிற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அப்புறமா கைக்கு நடுவில் வச்சு லேசாக அழுத்திட்டோன்னா அழகாக வந்துடும். ரொம்ப பெருசாகவும் இல்லை, அதே நேரம் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். எந்தவித கிராக்கும் இல்லாமல் நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா பேக் ஆகி வரும்போது கிராக் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக வரும். இதில் வந்து நமக்கு 14 பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா இட்லி தட்டில் லேசாக லைட்டாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம். நான் வந்து கீழ் தட்டை ஃப்ரீயாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு தட்டு 2 போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இதை வந்து நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் செய்ய போகிறேன். எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் பண்ணும்போது கீழே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப மெல்லிசாக இருக்கிறனால டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். உப்பில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். அதே நேரம் குக்கரில் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மிதமான சூடில் ஃபஸ்ட்டு வந்து சூடு பண்ணிடலாம். இட்லி குக்கர் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறனால அதிகமான சூடு வச்சோன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால மிதமான சூடில் வச்சுக்கோங்க. 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். ரெடியாகியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்திருக்கு, சரியாக வெந்திருக்கு. நான் இதை உடைச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து நம்ம அவன்லேயும் வைக்கலாம். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 13லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். வச்சிடலாம். அவன்லேருந்தும் வெளியே எடுத்தாச்சு. சூடாக இருக்கிறப்போ வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஆற தான் ஹார்ட் ஆகும். இது வந்து நல்லா ஆறியாச்சு, ஹார்டாக இருக்குது. டடா, நம்மளோட சுவையான சாக்லேட் சிப் குக்கீஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.